ஓகே. நம்ம இப்ப எந்த டெஸ்ட் பார்க்க போறோம்னா, டெஸ்ட் நம்பர் 6 ஃப்ரம் கைட்லி. ஸோ 2025. ஸோ டெஸ்ட் நம்பர் 6 வந்து கைட்லில போட போறோம். ம். ஓகே. ரீசனிங்கும் சேர்த்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ரீசனிங் எப்படி போறோம்னு பார்ப்போம். ஓகே. 10% sitting around a pentagonal table in such a way that the 5 of them sitting at corners. ஓகே. ஸோ 10 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ பென்டகன் ஷேப்பு. ஸோ ஓகே ட்ரை பண்ணுவோம். அப்புறமா ஓகே 14 பர்சன்ஸ் 2 கண்டினியூஸ் வீக் ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே ஆஃப் த ஃபர்ஸ்ட் வீக் எண்டிங் ஆஃப் சண்டே த செகண்ட் வீக். ஓகே 14 பேர் போகிறாங்க. ஓகே 6 பர்சன்ஸ் ஸ்டாப் மாதிரி. ஓகே இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் போல. ஓகே certain number of persons sitting in a row and all are facing north direction. ஓகே B sits third to left of the one who sits immediate right of H. ஸோ ஹெச்னோட இமிடியேட் ரைட்டில் உட்காந்துருக்கவங்களுடைய தேர்ட் டு லெஃப்ட்டில் பி உட்காந்துருக்காங்க. கரெக்டாக? ஓகே ஒன்லி 2% சிட் பிட்வீன் ஹெச் அண்ட் டி. அப்போ நான் உடனே என்ன பண்ணுவேன்னா பிஹெச் ஒரு கோடு போட்டு ஹெச் 2 விட்டு டி இங்கே வைப்பேன், ஹெச் 2 விட்டு டி இங்கே வைப்பேன். ஓகேவா? ஓகே டி ஊ சிட்ஸ் as ஒன் ஆஃப் த எண்ட்ஸ். ஸோ இதை என்ன பண்ணுவேன், இதை எண்டா வச்சுப்பேன், இதை எண்டா வச்சுப்பேன். கரெக்டாக? இதுக்கப்புறம் தான் நான் இப்படி யோசிக்கணும். ஒன்லி 3% சிட் பிட்வீன் பி அண்ட் எஃப். அப்போ 3 விட்டு எஃப் இங்கே வைக்கலாமா? வைக்கலாம். இங்கே 3 விட்டு எஃப் இங்கே மட்டும் தான் வைக்க முடியும். எஃப் who is not immediate neighbor of டி. அப்போ எஃப் இந்த பக்கம் வைக்காம என்ன பண்ணணும், எஃப் நான் இந்த பக்கம் தான் யோசிக்கணும். அடுத்த பையன் நான் படிச்சிட்டேன், அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏ சீட் செகண்ட் ரைட் ஆஃப் எஃப். ஸோ ஏ சீட் செகண்ட் ரைட் ஆஃப் எஃப் அட்லீஸ்ட் 1% சிட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி. அட்லீஸ்ட் 1% சிட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டினா ஓகே ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. சி இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ அண்ட் சிட்ஸ் தேர்ட் ரைட் ஆஃப் இ. ஸோ சி இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ அண்ட் சிட்ஸ் தேர்ட் ரைட் ஆஃப் இனா இப்போ நான் சி இங்கே வச்சேன்னா இப்போ எப்படி சொல்கிறது, வேற என்ன பாயிண்ட்டு, B sits third to left of the one who sits immediate right of H. அது போட்டாச்சு. Only 2% between H and D. D who sits one of the only 3% sit between B and F. F who is not an immediate neighbor of D. Okay. A sits second right of F. So A sits second right of F. At least 1% sit between A and D. At least 1% sit between A and D கரெக்டாக தான் இருக்குது. ஓகே உட்காந்துருக்காங்க. C is an immediate neighbor of A and sits third right of E. C is an immediate neighbor of A. ஸோ C இங்கே வச்சனா நல்லா கவனிக்கணும். C இங்கே வச்சனா என்னால் E இங்கே வைக்க முடியாது. நான் சி இங்கே வச்சனால இங்கே வைக்க முடியாது, தப்பு. ஸோ சி இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ ஊ சிட்ஸ் தேர்ட் ரைட் ஆஃப் இ. ஸோ சி இங்கே வச்சனா இ இங்கே தான் வச்சான். கரெக்டாக? அப்போ சி இங்கே தான் வைக்கணும், அப்போ இ இங்கே தான் வைக்கணும். கரெக்டாக? ஸோ சி இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ. ஹவு மெனி பர்சன் சிட்டிங் இன் ரோ? 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 பேர் உட்காந்துருக்காங்க இந்த ரோவில். ஸோ 12 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஓம் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன் சிட் 4 டு லெஃப்ட் ஆஃப் ஏ. 1 2 3 4. ஸோ இ தான் வந்து 4 டு லெஃப்ட் ஆஃப் ஏ. இஃப் எம் இஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் பி அண்ட் ஹெச். ஸோ எம் இங்கே உட்காந்துருவாங்க. ஓம் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன் சிட்ஸ் தேர்ட் டு லெஃப்ட் ஆஃப் எம். எம் இங்கே வச்சா 1 2 3. ஸோ ஏ தான் வந்து தேர்ட் டு லெஃப்ட். ஓகே இது என்னது, இன்புட் அவுட்புட்டு. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸ் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே 8742 9931 9830 7661 7651. ஓகே ரிவர்ஸ் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வித் இந்த நம்பரில் ரிவர்ஸ் ஆர்டர். ஓகே 9 3 2 8 2. ஓகே ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் செகண்டில் இருக்க ரெண்டு நம்பர்னோட டிஃபரன்ஸ். ஓகே 8 2 செகண்டில் இருக்க ரெண்டு நம்பரோட டிஃபரன்ஸ். 9 1 9க்கு 3க்கு டிஃபரன்ஸ் 6. ஓகே 6க்கு 6க்கு 0 6க்கு 5க்கு 1. ஓகேவா? ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அரேஞ்சு டிக்ரீசிங் ஆர்டர். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அடுத்து டிஃப்ரென்ஸ். ஸோ இது எனக்கு புரியுற மாதிரி எழுதிக்கிறேன் இந்த ஸ்டெப்பு. அடுத்து வந்து 929 எப்படி இதில் 3 குறைச்சிருக்காங்க. இது என்னது 11 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் நம்பர்னா 3 குறைச்சிருக்காங்க, ஆட் நம்பர்னா 11 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் இல்லையே, இது ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்களா? 30 ஓகே 929 ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் சென்டர் இருக்க நம்பரோட ஸ்கொயர். ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் சென்டர் நம்பரோட ஸ்கொயர். ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் சென்டர் நம்பர் ஸ்கொயர். ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் சென்டர் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்கொயரு. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்கொயர். அது தெரிஞ்சு இதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு சென்டர் ஸ்கொயர். ஓகே 961 இங்கே என்ன நடந்திருக்கு. ஓகே டிக்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ டிக்ரீசிங் ஆர்டர் ஆல் நம்பர்ஸ். ஓகே அடுத்து என்னது 9 6 15 15 1 16. ஆனால் அது கிடையாது. ஓகே 4 4 என்ன 4 16 ஏதோ இல்லையே 7. ஓகே 9 6 ஆர் 54 54 1 சார் 54 அப்பயுமே வரலையே. 7 1 சார் 7. ஓகே ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ஆட் பண்ணுறாங்களா. 7 + 1 8 8 - 0 0. 7 + 1 7. ஓகே 9 - 5 4. ஓகே இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்து இதோட ஆட் பண்ணுறோம். இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்து இதோட ஆட் பண்ணுறோம். இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்து இதோட ஆட் பண்ணுறோம். ஓகே ஃபஸ்ட் ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் லாஸ்ட் நம்பர் ஆட் பண்ணும். ஓகே புரிஞ்சா? ஓகே இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 3962 8263 4963 6182
அடுத்து 6511 9232 ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர். அப்போ என்ன வரும்? 9632ன்னு வருமா? ஓகே. 8632ன்னு வரும். 9643 8621 6511 9322 ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நம்பரு, லாஸ்ட் நம்பரு, அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிற டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் ஓகே கரெக்டா? ஓகே. 8 2 3 9 3 2 8 1 4 6 1 4 9 2 1 கரெக்டா? ஓகே. இது வந்து செகண்ட் ஸ்டெப் ரைட்டு. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரு சென்டரில் இருக்கிற நம்பரோட ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் சென்டரில் இருக்கிற நம்பரோட ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் சென்டர் நம்பர் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 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 சென்டர் நம்பர் ஸ்கொயர் கரெக்டா? இது வந்து தேர்ட் ஸ்டெப். ஓகே. ஃபோர்த் ஸ்டெப் என்ன? எல்லா நம்பர்ஸையும் டிசைனிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் ஓகேவா? ஸோ எது பெரிய நம்பரு? 934 தான் பெரிய நம்பரா? ஸோ 934 929 914 841 834 641 கரெக்டா? ஓகே. இது வந்து ஃபோர்த் ஸ்டெப்பு. ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன? ஃபஸ்ட்டையும் செகண்டையும் டிஃபரன்ஸ் எடுத்து தேர்டோட ஆட் பண்ணணும். டிஃபரன்ஸ் என்ன? 6 அப்போ 10 ஓகே. 7 16 ஓகே. 8 4 12 4 + 1 5 5 + 4 9 2 + 1 3 ஓகேவா? ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த தேர்ட் நம்பர் ஃப்ரம் ரைட் இன் த ஸ்டெப் 3? தேர்ட் நம்பர் ஃப்ரம் ரைட் இன் ஸ்டெப் 3 என்ன? 841 ஓகே. Position of 834 in step 4. 834 in step 4 என்ன? Second from the right end. Second from right end. அப்படி இல்லைனா 1 2 3 4 5. Fifth from the right. Fifth from right end or fifth from okay. 841. Third from the second from the right end. Which are 834 in step 4. 834 in step 4. Okay. Second from the right end. So second from the right end. Okay. How many numbers are between 641 and 834? 641 and 834 in step 4. ஸோ எதுவுமே இல்லை. ஸோ நன். ஓகே. சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் இன் ஸ்டெப் 5. 26 38 43 52 55. ஸோ 55. ஓகே. ஸோ இது முடிஞ்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது இங்கே இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க நம்பரை நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணி அதுக்கு நார்த் ஈஸ்ட் அப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஏ அட் பினா என்ன? ஏ அண்ட் பினா ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் பி 8 மீட்டர். ஸோ ஏ இஸ் வெஸ்ட் ஆஃப் பி 8 மீட்டர். ஓகே. B at C. B is north of C 11 meter. So B is north of C 11 meter. Okay. C and D. So C is west of D 7 meter. So C is west of D 7 meter. Okay. D percentage F na D is south of F. So D is south of F 4 meter. So D is south of F 4 meter. Correct? Okay. அடுத்து F dollar E. So F dollar E na F is northeast of E. F is northeast of E 5 meter. நல்லா கவனிக்கணும். 5 மீட்டர் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் நார்த் ஈஸ்ட் ஆஃப் இ. 5 மீட்டருக்கு வந்து ட்ரிப்ளெட் இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். 3யும் 4யும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணால் தான் 5 வரும். ஓகே. அப்போ இங்கே 4 இருக்கா? அப்போ இங்கே 3 இருந்துச்சுன்னா தான் இந்த 3 மீட்டர் தான் இங்கே வந்து என்ன இருக்கும்? இது வந்து என்னது? எஃப் இஸ் இ. அப்போ ஈனா இங்கே 4 மீட்டர் இருக்கும். கரெக்டாக? இது 4 3 7 தானே? ஓகே. இ அண்டு டினா என்ன வரும்? இஸ் வெஸ்ட் ஆஃப் டி 3. ஸோ இஸ் வெஸ்ட் ஆஃப் டி 3. அது கரெக்டாக மேட்ச் ஆகுதா? அதுவும் கொடுத்துருக்கான், இதுவும் நான் கொடுத்துருக்கான். ஓகே. ஜி ஆஷினா ஜி இஸ் ஈஸ்ட் ஆஃப், ஸோ ஜி இஸ் ஈஸ்ட் ஆஃப் இ 6 மீட்டர். ஸோ அப்போ 3 ஜி இங்கே வருமா? ஓகே. ஜி ஸ்டார் எஃப். ஸோ ஜி இஸ் சவுத் ஈஸ்ட் ஆஃப் எஃப் 5. ஸோ அப்போ என்ன வரும்? இங்கே ஆல்ரெடி 4 இருக்கா, இங்கே 3 இருக்கா, அப்போ இது 5. கரெக்டாக? ஓகே. டைரக்ஷன் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஸோ எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னா என்ன வரும்? எஃப் எங்கே இருக்குது? ஸோ எஃப் இங்கே இருக்குது, ஏ எங்கே இருக்குது? ஸோ சவுத் ஈஸ்ட். ஸோ சவுத் ஈஸ்ட்டில் தான் எஃப் இருக்குது. ஓகே. அப்ராக்சிமேட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஜி. பிக்கும் ஜிக்கும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இங்கே 11, இங்கே ஒரு 10. ஸோ 11 10 என்ன வரும்? 10னா 100 ஸ்கொயர் பண்ணா. ஓகே. 11னா 121. ஸோ 221. 225னா எத்தனை? 15. 15 அப்ராக்சிமேட் ஸ்கொயர். ஸோ 15 மீட்டர் வந்து அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸாக இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாக்ட்லி நார்த் வெஸ்ட் ஆஃப் டி. டி இங்கே இருக்குது, நார்த்து வெஸ்ட்டு. பிஏ போத் பி அண்ட் ஏ ரெண்டுமே வந்து எக்ஸாக்ட்லி நார்த் வெஸ்ட்டாக இருக்குது. Q is related to, so இது வந்து டேட்டா blood relation. An equal number of males and females in the family. No single equal number of male and females இருக்காங்க. No single parent in the family. R is married to T. So R வந்து married to T. T who is a sister-in-law of K. So T is a sister-in-law of K னா K who is unmarried. அப்போ T is a sister-in-law of K who is unmarried அப்படின்னா அப்போ இங்கே தானே வரும். கரெக்டாக? கரெக்டாக தானே? ஸோ இஸ் அன்மேரிட்னா இப்படியும் வரலாம். ஓகே. அப்படி இல்லைனா இவங்களுக்கு தம்பி ஓகே. இல்லை, கல்யாணம் ஆகாமல் வர முடியாது. ஸோ இவங்களுக்கு தம்பி இருந்து இன்னொரு கல்யாணம் ஆகி வர முடியாது. ஸோ அன்மேரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த சைட் தான் வரும். Q is the grandmother of S. S who is the son of R. ஸோ S who is the son of R. Q is the grandmother of S. ஸோ Q is the grandmother of S. ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு அம்மா, ஆனால் Q வந்து கிராண்ட்மதர். கரெக்டாக? இவங்க அம்மாவான்னு தெரியல, பட் Q வந்து கிராண்ட்மதர். ஓகே. N is the father in law of T. ஸோ N is the father in law of T னா அப்போ T யோட அப்பா தான் N. கரெக்டாக?
இது இருக்கட்டும். பட் Q இந்த ஜெனரேஷன்ல வருவாங்க. நெய்தர் N ஆர் L இஸ் மேரிட் டு Q. அப்போ Q வந்து இவங்களோட ஒய்ஃப் கிடையாது. அப்போ யாரோட அம்மா? Tயோட அம்மா தான் Q. Okay, M is the only niece of P. So M is the only niece of P. Now P is unmarried member of the family. O is the father of T's only brother. O is the father of T's only brother. T's only brother நோட father யாரு? O. கரெக்டா? ஓகே. P is the brother-in-law of R. So P is the brother-in-law of R. P இங்க வருமா? ஸோ இவன் தான் ஒரே பையன். கரெக்டா? ஓகே. இப்போ M is the only niece of P. ஸோ M is the only niece of P. நீஸ்னா பொண்ணு. ஸோ M is the only niece of P. இப்படி வருமா? ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. நோ பேரண்ட், நோ சிங்கிள் பேரண்ட் இந்த ஃபேமிலி அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ வேறு எதாவது ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்களா? N is the father-in-law of T. ஸோ N is the father-in-law of T. N ஆர் L. L என்ற வார்த்தை இருக்கா? ஸோ அப்போ L வந்து இங்கே வரும். கரெக்டா? ஓகே. 1 2 3 4. இப்போ இதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ இவங்க 2 பேர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பையன், இங்கே ஒரு பொண்ணு தான் வந்தாங்க. ஏன்னா பையன் பொண்ணு, ஸோ எல்லாமே மேட்ச் ஆகணும்ல, ஈக்குவல் நம்பராக இருக்கும். ஸோ Q இஸ் ரிலேட்டட் டு R எப்படி வரும்? Q வந்து என்ன? மதர்-இன்-லா. கரெக்டா? ஓகே. ஓமன் த ஃபாலோயிங் பர்சன் இஸ் ஆண்ட் ஆஃப் எஸ். ஸோ ஆண்ட் ஆஃப் எஸ் யார் வரும்? கே. ஸோ கே தான் வந்து ஆண்ட். ஓகே. ஓமன் த ஃபாலோயிங் இஸ் ஒன்லி டாட்டர் ஆஃப் டி. ஒன்லி டாட்டர் ஆஃப் டி யார்? எம். கரெக்டா? ஓகே. ஓகே. இதில் வந்து என்ன கொடுத்துருக்கான்? வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். ஸோ டீனோட டைரக்ஷன் எஸ் எதை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்கான். இதில் இந்திலாம் இருக்கா? டைரக்ஷன் ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். ஸோ எஸ் இஸ் வெஸ்ட் ஆஃப் யூ, யூ இஸ் நார்த் ஆஃப் வி, வி விச் இஸ் சவுத் வெஸ்ட் ஆஃப் டி. ஸோ வி விச் இஸ் சவுத் வெஸ்ட் ஆஃப் டீனா எங்கே வேணாலும் இருக்கலாம் டி. இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை சான்ஸ் சொல்ல முடியாது. ஓகே. S is 5 meter north of W, which is 6 meter west of V, V which is northeast of T. So V which is northeast of T. நல்லா கவனிக்கணும். T இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை வச்சு ஆன்சர் சொல்ல முடியாது. ஓகே. S is 6 km north of W. Okay, which is 5 km east of U. Okay. U which is 6 km north of V. Okay. V which is southeast of T. So southeast of T நல்லா கவனிக்கணும். T இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆன்சர் தப்பு. இதை வச்சும் சொல்ல முடியாது ஆன்சர். ஓகே. ஓகே. எது வரைக்கும் போட்டிருக்கோம்? ஓகே. S is 6 km north of, so S is 6 km north of U, which is 5 km east of V, V which is 4 km north of W, which is 5 km west of T. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ்லாம் தெரியல, இதை வச்சு ஆன்சர் சொல்லலாம். அவ்வளோதான். ஹை. ஓகே. ஓகே. தெர் ஆர் 7 floors, 1 to 7 லோயர் மோஸ்ட் ஃப்ளோர்ஸ். சி வந்து எந்த ஃப்ளோரில் இருக்கான் அப்படின்றது கேள்வி. ஓகே. ஓகே. அப்போ 1 2 3 4 5 6 7. ஓகே. ஓகே. 7 ஃப்ளோர் இருக்குது. சி வந்து எந்த ஃப்ளோரில் இருக்கான் அப்படின்றது மட்டும் தான் கேள்வி. சரியா? ஓகே. ஏ லீவ்ஸ் இமிடியட்லி அபோவ் பி. இதில் என்ன கம்பைனேஷனாக கிடையாது, எந்த ஃப்ளோர். இப்போ நான் நிறைய க்ளூஸ் இருக்குது யோசிக்கிறேன். எஃப் லீவ்ஸ் ஆன் ஃப்ளோர் நம்பர் 2, பி லீவ்ஸ் ஆன் ஃப்ளோர் நம்பர் சி, சி லீவ்ஸ் 2 floors பிலோ பி. நல்லா கவனிக்கணும். பி வந்து 5வது ஃப்ளோர்னு சொல்லியாச்சு. சரி, ரைட்டு. சி லீவ்ஸ் 2 floors பிலோ பினா பி, சி வந்து என்ன ஃப்ளோரு? 3வது ஃப்ளோர். அவன் கேள்வி என்ன கேட்டிருக்கான்? சி வந்து எந்த ஃப்ளோர்னு கேட்டிருக்கான். அதான் ஆன்சரு. ஓகே. 6% சிட்டிங் இன் ரைட் ரோ நார்த் ஃபேஸ் டைரக்ஷன், ஹூ சிட்ஸ் எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட். இந்த இடத்துல யார் உட்காந்துருக்கான் அப்படின்றது கேள்வி. ஜே சிட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஹெச், எம் சிட் செகண்ட் ரைட் ஆஃப் ஜே. ஸோ ஜே சிட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஹெச், எம் சிட்ஸ் டு இமிடியேட் ரைட் ஆஃப் ஜே. இதை வச்சு யார் எண்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ வெஸ்ட் இந்த பாயிண்ட். ஓகே. ஒன்லி 3% சிட் பிட்வீன் எல் அண்ட் ஓ. இப்படி வருமா? எல் டசன்ட் சிட் அட் எனி எண்ட். இப்படி ஒரு கோடு வரும், இப்படி ஒரு கோடு வரும். இப்படி பார்த்தா ஓ இந்த எண்ட் இருக்கும், இப்படி பார்த்தா யார் இருக்கானே தெரியாது. ஸோ ஏதாவது சான்ஸ் சொல்ல முடியாது. ஓகே. ஐ டசன்ட் சிட் அட் எனி எண்ட், சிட்ஸ் டு இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் என். ஸோ இங்கே ஐ வருது அப்படின்னா இங்கே வந்து ஒரு கோடு வரும். ஜே சிட்ஸ் டு தேர்ட் ரைட் ஆஃப் என். ஸோ ஜே சிட்ஸ் டு ரைட் ஆஃப் என் நல்லா பாயிண்ட் கவனிக்கணும். ஜே சிட்ஸ் தேர்ட் ரைட் ஆஃப் என் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல என்ன முடிஞ்சிச்சு. ஆன்சர் வந்து இதில் 6 பேர் தான் இருக்கான்றப்ப இவன் தான் எண்டு. கரெக்டாக? அதை வச்சு ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ இதுதான் ஆன்சர். இதுக்கப்புறம்லாம் பெருசாக யோசிக்கக்கூடாது. யார் எண்டுன்னு தெரிஞ்சாலும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்லாம் யோசிக்கக்கூடாது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே. நான் இது இது ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சம் ஆல் த ஆர்டர் பொசிஷன். ஓகே. லெட்டர் பொசிஷன்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏ வந்து ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட்டு. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சம் பண்ணோம். ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் வவல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு சம் ஆஃப் த லெட்டர் பொசிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ப்ராடக்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து ஸ்டெப் 1 மைனஸ் ஸ்டெப் 2. ஓகே. if the final is then okay even then they divide by 2, the final value is add, then add 3. ஓகே. இப்போ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் ஆஃப் வவல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ் இந்த வேர்ட். ஃபஸ்ட்டு அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சம் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணோம். இப்போ வந்து மோர் தென் 500 வந்து எது வரும்னு கண்டுபிடிக்கணுமா? இது நிறைய கொஸ்டின் இருக்கா?
ஓகே. சூப்பர். வாழ்த்துக்கள். ஓகே. இது இருக்கட்டும். If the each number given below, if the odd quotient digits are multiple by 3 and the 2 is subtracted from the even quotient digits, then find the product of all digits which group has both numbers whose final product is even number. Ignore negative sign. In each number given below, if odd quotient digits are multiplied by 3, odd quotient na இது மூணுத்தையும் multiplied 3 and 2 is subtracted from the even quotient digits, then find the product of all digits. Okay, which group has both the numbers whose final product is even number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 3 மல்டிப்ளை பண்ணால் 15, 7லேருந்து 2 போச்சுன்னா என்ன 5, 2 3 மல்டிப்ளை பண்ணால் 6. ஓகே, 4 வந்து 2 கழிச்சா 2, ஓகே. 8ல் 3 மல்டிப்ளை பண்ணால் 24. நல்லா கவனிக்கணும், இதில் ஈவன் நம்பருக்குனால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈவன் நம்பர் தான் வரும். இந்த பாயிண்ட் யோசிக்கணும். ஓகே ஓகே. இப்போ 9 இருக்கா, இதை வந்து 7ன்னு மாறும் மல்டிப்ளை பண்ணால். என் டிஜிட் சொல்கிறேன் நான். இதுக்கு 3லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 1ன்னு மாறுமா. 6லேருந்து 3 மல்டிப்ளை பண்ணால் 8ன்னு மாறும். இதில் ஒரு ஈவன் நம்பருக்குனால நம்மளுக்கு என்னென்ன வரும், ஃபைனல் ப்ராடக்ட் கண்டிப்பாக ஈவன் நம்பர் தான் வரும். கரெக்ட் தானே? ஓகே, நான் யோசிக்கிறது கரெக்டாக தெரியல, பட் ஆன்சர் போகிறப்ப பார்ப்போம். ஓகே, 8 3 மல்டிப்ளை பண்ணால் 4. அப்படி இங்கே ஒரு ஈவன் நம்பருக்குனால ஆன்சர் 4 தான் வரும். ஓகேவா? ஓகே, அப்போ இதையும் ஈவன் நம்பர் தான் வரும். ஓகே, இந்த பாயிண்ட் யோசிங்க. 7 9 4. அப்போ எல்லாத்துலேயுமே ஆன்சர் ஈவன் நம்பர் தான் வரும். இது நல்லா கதையாக இருக்குது. சரி போடு. ஓகே ஓகே, டேட்டா சஃபிஷியன்சி. ஓகே, இஃப் த ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் vowel, last letter is vowel, then both the first and last letter will be called as a middle letter of the word. If the even number of letters, take the left middle letter. Even number of words இருந்துச்சு, சென்டர் லெட்டர் கண்டுபிடிக்கலனா லெஃப்ட் லெட்டர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதனுடைய வேல்யூ இதுக்கு ரெண்டுத்துக்கு கொடுக்கணும். ஓகே, சரி ரைட்டு. கான்சனன்ட்டு, லாஸ்ட் லெட்டர் இஸ் கான்சனன்ட்டு, இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, கான்சனன்ட்டு vowel, then first becomes hash, last code becomes plus. ஓகே, first letter is vowel, last letter is consonant, first and coded as exclamation mark. Okay, all the middle letters except those affected above are coded directly from the table. அதாவது all middle letters except those affected above are coded directly from the table. மற்றதெல்லாம் டேரெக்டாக கோட் டேபிள்லேருந்து அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், டேரெக்டாக எடுத்து கோட்லேருந்து போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, போட்டுன்னு இருக்கா. இப்போது இது ஃபஸ்ட்டு கான்சனன்ட்டு, லாஸ்ட்டு கான்சனன்ட்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் மாற்றிப்போமா. ஓகேவா? ஸோ பி வந்து டீக்கு வேல்யூ என்ன, டீக்கு வேல்யூ வந்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு, பிக்கு வேல்யூ என்ன 1. அப்போ ஓக்கும் ஏக்கு என்ன பண்ணோம், டேரெக்டாக இதுலேருந்து வேல்யூ எடுத்து போட்டுக்கணும். ஸோ ஓக்கு வந்து அண்டு, ஏக்கு வந்து 7. ஸோ 1 அண்டு சாரி என்னது இது, டீக்கு வந்து என்னது எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கா. ஸோ எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு அண்டு 7 1. ஸோ எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு அண்டு 7 1. ஓகேவா? ஓகே, லேம்ப். ஸோ ஃபஸ்ட்டு லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் கான்சனன்ட்ஸ். ஓகே, டேரெக்டாக இங்கே போயிடுவோம். ஓகே, இஃப் த மிடில் லெட்டர்ஸ் எதோ சொல்லியிருந்தாங்களே, மிடில் லெட்டர்ஸ் எக்ஸப்ட் தோஸ் அஃபெக்டட் ஆர் கோட் டேரக்ட்லி ஃப்ரம் த டேபிள். ஓகே, மிடில் லெட்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா டேபிள் வந்து டேரெக்டாக எடுத்து போட்டுக்கணும். ஸோ எல் வந்து இப்போது பிக்கு கோட் என்ன பர்சன்டேஜ், எல்லுக்கு கோட் என்ன 8. ஸோ ஏக்கு கோட் என்ன 7, எம்முக்கு கோட் என்ன 9. ஸோ பர்சன்டேஜ் 798. ஸோ பர்சன்டேஜ் 798 இருக்கு ஆன்சர். ஸோ இருக்குது. ஓகே, ஈகிள். ஸோ ஈகிள் இருக்கா. ஸோ ஈகிள்னா என்ன வரும், ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் வவல், மிடில் லெட்டர் வந்து எக்ஸாக்டாக இருக்குது. நம்மளுக்கு மிடில் லெட்டர் இல்லைனா தான் நான் என்ன பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா லெஃப்ட் மிடில் லெட்டர் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்போது இதுக்கு ரெண்டுத்துக்கும் மிடில் லெட்டர், ஜீனோட கோட் என்ன 6. ஸோ 6 6. ஓகேவா? ஓகே, அப்போ மிடில் லெட்டர் இஸ் கோடட் அஸ் மிடில் லெட்டர்ஸ், ஆல் மிடில் லெட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே மிடில் லெட்டர்ஸா. ஸோ எண்டு மட்டும் தான் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ ஏக்கு என்ன 7, ஜிக்கு என்ன 6, எல்லுக்கு என்ன, எல்லுக்கு வந்து 8. ஸோ 6 7 6 8 6 அப்படின்னு எதுவும் ஆப்ஷன் இருக்கா. ஓகே, ஸோ 6 7 6 8 6 இருக்குது. ஓகே, ஸோ நேஷன். ஸோ நேஷன்னா என்ன, என். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ சென்டர்னு ஒன்று இருக்குமா. ஸோ இது கான்சனன்ட், இது கான்சனன்ட்டு. அப்போ எண்ணுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிருமா. ஸோ எண்ணுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன வரும், எக்ஸ்சேஞ்ச் ஆனாலும் அதே வேல்யூ தான் வரும். மேலே ஒரு கோடு மேலே ஒரு கோடு. ஏக்கு வேல்யூ என்ன 7, டீக்கு வேல்யூ என்ன எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு, ஐக்கு வேல்யூ என்ன, ஐக்கு வேல்யூ கொடுக்கலையா, ஐக்கு வேல்யூ வந்து 2, ஓக்கு வேல்யூ வந்து அண்டு. ஸோ மேலே ஒரு கோடு 7, இது 2 டீக்கா 2 சொல்கிறான், ஐக்கு 2 சொல்கிறியா. ஓகே, ஐக்கு 2 தான் சொல்கிறான் அப்படின்ற ஆப்ஷன் காணும். ஓகே, 2 அண்டு இருக்குது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் பசில் இது. ஸோ இதில் வந்து இது போடலாமா. ஓகே, இது வந்து 6 இருக்கிறதுனால இதை வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ பாட்டம் மோஸ்ட் ஃப்ளோரு, டாப் மோஸ்ட் ஃப்ளோரு. ஸோ டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ 6 ஃப்ளோர் இருக்கா.
ஓகே. ஸோ லோயர் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து 1, ஹையர் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து 6 அப்படி தான் குடுத்துருக்காங்க. ஸோ இதில என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா எல் இஸ் ஆன் ஈவன் நம்பர் ஃப்ளோர். அப்போ நான் எப்படி எடுப்பேன்னா இப்படி தான் எடுப்பேன். எல் ஓகேவா? ஓகே. 2% லீவ்ஸ் பிட்வீன் எல் அண்ட் 1 ஒர்க்ஸ் இன் கோரோஸ். ஸோ 2 விட்டு கோரோஸு 2 விட்டு கோரோஸு ஸோ 2 விட்டு கோரோஸ். ஓகே. பி லீவ்ஸ் இமிடியேட்லி பிலோ எல். ஸோ பி லீவ்ஸ் இமிடியேட்லி பிலோ எல்னா இங்க வருமா? ஸோ பி வந்து இங்க வரும். ஒன்லி 1% லீவ்ஸ் பிட்வீன் எல் அண்ட் 1 ஒர்க்ஸ் இன் அமக்ஸ். ஸோ எல் இங்க வரும், அமக்ஸ் இங்க வருமா? ஓகே. எல் இங்க வரும், அமக்ஸ் இங்க வரும். அமக்ஸ் ஹூ டசன்ட் லிவ் இன் டாப் மோஸ்ட் ஃப்ளோர். அப்போ அமக்ஸ் இங்க வரும். ஓகேவா? ஓகே. அமக்ஸ் இங்க வரும். ஓகே. தி நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் அபோவ் த 1 ஒர்க்ஸ் இன் அமக்ஸ் 2 இருக்கு. அது வந்து 1 மோர் தென். அப்போ 1 தான் என்ன இருக்கணும்? எபிசோட்ஸ்க்கு கீழ இருக்கணும். ஸோ 1 வந்து எபிசோட்ஸ்க்கு கீழ. அமக்ஸ்க்கு மேல எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அப்போ எபிசோட்ஸ்க்கு கீழ 3 இருக்கணும். கரெக்ட்டா? ஸோ எபிசோட்ஸ் இங்க. அமக்ஸ் மேல 2 இருக்கு. ஸோ எபிசோட்ஸ்க்கு கீழ 1 இருக்கணும். ஓகேவா? ஓகே. டி ஒர்க்ஸ் 3 ஃப்ளோர்ஸ் அபோவ் ஏ. ஸோ டி ஒர்க்ஸ் 3 ஃப்ளோர்ஸ் அபோவ் ஏனா இப்படி வருமா? அப்போ நான் டி இங்க வச்சு இங்க தான் வைக்க முடியும். ஸோ டி 2 ஃப்ளோர் விட்டு ஏ இங்க வைக்கலாம். வேற எங்க? இது எல் எடுத்திருக்கா. ஸோ டி இங்க வச்சு ஏ இங்க வைக்கலாம். டி அவ்வளோ அது மட்டும் தான் வைக்க முடியும். ஸோ டி இங்க வச்சு ஏ இங்க வைக்கலாம். அப்போ டி இங்க வச்சு ஏ இங்க வைக்கலாம். வேற எதுவும் பாசிபிள் இருக்கா? இல்ல. பி லீவ்ஸ் அபோவ் எஃப். ஸோ பி லீவ்ஸ் அபோவ் எஃப்னா ஸோ பி இங்க வரும், எஃப் இங்க வரும். கரெக்ட்டா? ஸோ பி லீவ்ஸ் அபோவ் எஃப்னா ஸோ பி இங்க வரும், எஃப் இங்க வரும். ஸோ பி லீவ்ஸ் அபோவ் எஃப்னா பி இங்க வரும், எஃப் வரும். பி லீவ்ஸ் அபோவ் எஃப் பட் பிலோ த 1 ஒர்க்ஸ் இன் அக்கன்ச்சர். ஸோ பி வந்து அக்சென்ச்சர் கீழ வரும். ஸோ இது தப்பு. ஏன்னா அக்கன்ச்சர் வந்து அங்கேயே வைக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து அக்கன்ச்சர் இங்கேயும் வரலாம், இங்கேருந்து வரலாம். ஓகேவா? ஸோ ஓகே. ஆஸ் மெனி பெர்சன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் ஒர்க்ஸ் இன் டிசிஎஸ். ஸோ ஏ இங்க வச்சு நான் டிசிஎஸ் இன்கேஸ் இங்க வைக்கிறேன்னா பியும் விப்ரோ நல்லா கவனிக்கணும். இப்போ நான் இங்க வச்சனாலே எனக்கு 3 வருது. பி 3 விட்டு விப்ரோ வைக்கவே முடியாது. ஸோ இது பாசிபிலிட்டி தப்பு. ஓகேவா? ஓகே. அப்போ நான் ஏ 1 விட்டு டிசிஎஸ் இங்க வச்சேன்னா பி 1 விட்டு எனக்கு இங்க விப்ரோ வைக்கலாம். ஸோ டிசிஎஸ் இங்க விப்ரோ. கரெக்ட்டா? ஓகே. பி டசன்ட் ஒர்க் இன் விப்ரோ. ஸோ எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதான் ஆன்சர். ஹூம் ஆர் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் இன் பாட்டம் மோஸ்ட் ஃப்ளோர். ஸோ த ஒர்க்ஸ் இன் டிசிஎஸ். ஓகே. ஹவு மெனி ஃப்ளோர்ஸ் ஆர் பிட்வீன் பி அண்ட் த 1 எபிசோட்ஸ். ஸோ பி 1 2 விட்டு எபிசோட்ஸ். as many persons between D and B இல்ல. as many floors between B and F. So as many floors between B and F. Alphabetic order from top to bottom. Okay, top to bottom na A, B, D, F, F, L, P. So F மட்டும் தான் கரெக்டா இருக்கும். ரீசன் அன்சேஞ்ச். அப்போ 1 மட்டும் தான். ஓகேவா? ஓகே. 6th ஃப்ளோர் எந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்க கேட்கலாம். ஸோ அக்கன்சல் ஒர்க் பண்றாரு. 2 floors below F. 2 floors below L. The one works in episodes. போத் எல். ஸோ அப்போ போத் ஏ அண்ட் சி இந்த மாதிரி பாயிண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து போட்டோம். இது வந்து ஈஸியாக இருக்குமே தெரியுது. ஆக்சுவலாக இந்த லெவலில் தான் எக்ஸாம்லேயே இருக்கும். பட் நம்ம ஸ்டக் ஆகாமல் ஒரு சில பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போட்டுடலாம். ஓகே. ஸோ இது வந்து பென்டகனல் டேபிள். 10 persons சிட்டிங் அரௌண்ட் பென்டகனல் டேபிள். சச்சட்டு பென்டகன்னா என்ன? 5 சைடு இருக்குமா? ஸோ 5 சைடு இருக்கு. பென்டகன்னா 5 சைடு இருக்கும். ஓகே. அதில் வந்து கார்னர்ஸ் வந்து இருக்கு, சென்டர் இருக்குது. ஸோ கார்னர் இதெல்லாமா? ஓகே. ஸோ இதில் 10 பேர் உட்கார வைக்கணும். 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? ஓகே. The 5 of them are sitting in the corners and 5 of them while sitting in the middle of this and facing outside. அதாவது while 5 of them sitting at the corners and facing the center. கார்னர்ஸ்ல இருக்கிறவங்களாம் சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மிடில் இருக்கவங்களாம் அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் இப்படி போட்டு தான் போடுவேன். ஸோ அதனால் வந்து நான் இங்கே போட்டுறேன். ஓகே. இது 1 2 3 4 5 ஆச்சு. ஸோ கார்னர்லாம் வந்து சென்டர். 1 2 3 4 5. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து பசில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். Q sits third right of P, who sits at one of the corners. So P வந்து one of the corners. Q sits third right of P. அப்போ இங்கே வருமா Q? ஓகே. P sits at one of the corners. எந்த கார்னரில் நிற்கலாம்? நான் எங்கே வைக்கிறேன்னா எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குமே நான் போகிறேன். ஸோ Q sits third right of the corners. Only one person sits between Q and O. ஓகேவா? ஸோ Q and O நான் இங்கே ஒரு பாசிட்டிவ் வரும். ஸோ O வந்து இங்கே ஒன்று வரும். O who sits third to left of M. நான் இங்கே M வைக்க முடியுமா? முடியாது. நான் M இங்கே வச்சா third to leftல O வரும். ஓகேவா? ஸோ O இங்கே இருக்கா? M நோட third to leftனா இங்கே தான் வரும். கரெக்டாக? இங்கே வச்சா third to right ஆகிடும். ஸோ M நோட third to leftல வந்து O இருக்கணும். ஓகே. as many persons between P and M. ஓகே. when counted either left or right of P and R. ஓகேவா? பிஎம்முக்கும் ஓஆருக்கும் சேமாக இருக்கணும். ஸோ பிஎம்முக்கு பார்த்தா 3 பேர் இருக்காங்க. ஓகே. பிஎம்முக்கு பார்த்தா 1 இருக்காங்க. இங்கே நல்லா கவனிக்கணும். பிஎம்முக்கு இப்படி பார்த்தா 1 இருக்காங்களா? இப்படி பார்த்தா ஓக்கு 1 விட்டு 6 வைக்க முடியாது. ஸோ நான் இங்கே தான் 6 வச்சாகணும். ஓகேவா? ஓகே. நான் ஏதோ ஒரு நம்பர் பார்க்குறேன். இப்போ பிக்கு இங்கே பார்த்தா 3 விட்டு எம் இருக்குது. ஓகே. இப்படி பார்த்தா 1 2 3 4 5 விட்டு இருக்கா? 5 விட்டு நான் 1 2 3 4 5 விட்டு இங்கே வைக்கலாம். 3 விட்டு நல்லா கவனிங்க. 3 விட்டு நான் வச்சேன்னா இங்கே வைப்பேன். ஓகே. 6 இங்கே வைப்பேன். R is an immediate neighbor of Mன்னு கொடுத்தா. ஸோ இப்போ 6 இங்கே வைக்குமா? வச்சேனா? இப்போ நல்லா கவனிங்க. 1 2 3 4 இருக்குது. ஓகே. அப்படி யோசிக்காமல் 1 2 3 4 5. பிக்கு எம்முக்கு 5 இருக்கா? ஓக்கும் 6க்கும் 5 இருக்கா? கரெக்டாக தானே? ஏதோ ஒரு டைரக்ஷன் சொல்லியிருக்கான்.
ஒன்லி 2% சிட் பிட்வீன் எஸ் அண்ட் வி. 2% சிட் பிட்வீன் எஸ் அண்ட் வினா நல்லா கவனிக்கணும். இங்கே நான் வச்சேன்னா எஸ்வி இங்கே வைக்கலாம். ஓகேவா? இங்கே வச்சேன்னா வேற எங்கேயும் வைக்க முடியாது. புரியுதா? நான் யோசிக்கிற பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. இங்கே வச்சா எஸ் வச்சு வி வைக்க முடியாது. இங்கே வச்சாலும் வி வைக்க முடியாது. இங்கே எஸ்ஆர்வி கரெக்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணது. ஓகேவா? ஓகே, நான் இங்கே வச்சேன்னா 2 விட்டு எஸ்ஆர்வி இங்கே வைக்கலாம். அதுவே நான் இங்கே வச்சேன்னா 2 விட்டு எஸ்ஆர் இங்கே வைக்கலாம். இங்கே வச்சேன்னா வைக்க முடியாது, பட் இங்கே 2 இடத்துல வைக்கலாம். ஓகே, நெய்தர் கியூ நார் பீஸ் அண்ட் இமிடியேட் நைபர் ஆஃப் வி. ஸோ கியூ நார் பீஸ் அண்ட் இமிடியேட் நைபர் ஆஃப் வினா அப்போ வி இங்கே தான் வரும். கரெக்டாக? ஓகே, இங்கே பாருங்க, கியூ நார் பி நான் இந்த இடத்துல மட்டும் தான் வைக்க முடியும். நான் இங்கே வச்சாலும் விக்கு மாட்டோம், இங்கே வச்சாலும் வர மாட்டோம். ஸோ இது தப்பு. ஓகே, ஸோ வி நார் கியூ இஸ் கியூ நார் பீஸ் அண்ட் இமிடியேட் நைபர் ஆஃப் வி. ஸோ வி வந்து நான் யோசிக்கிறது இங்கே யோசிக்கக்கூடாது, இங்கே யோசிக்கக்கூடாது, இங்கே யோசிக்கக்கூடாது, இங்கே யோசிக்கக்கூடாது. அப்போ வி இங்கே தானே வரும். கரெக்டாக? அப்போ 2 விட்டு எஸ் இங்கே வைக்க முடியாது. ஸோ 2 விட்டு நான் எஸ் இங்கே தான் வச்சாகணும். கரெக்டாக தானே? நான் யோசிக்கிறது கரெக்டாக? ஓகே, யூ சிட்ஸ் டு இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் என். ஸோ யூ சிட்ஸ் டு இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் என்னா இப்போ நான் யூ வச்சேன்னா எப்படி பார்த்தாலும் என். ஓகே, யூ சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப்னா யூஆர் என் இங்கே 2 இடத்துல வைக்கலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. என் இங்கே வச்சு பார்த்தாலும் இது இமிடியேட் லெஃப்ட், என் இங்கே வச்சு இமிடியேட் யூ பார்த்தாலும் இமிடியேட் லெஃப்ட். அப்போ ரெண்டுமே இமிடியேட் லெஃப்ட். என் ஃபேஸஸ் ஆப்போசிட் டேரக்ஷன் ஆஃப் ஓனா, ஓ வந்து ஆல்ரெடி அவுட் சைடு. ஸோ அப்போ வந்து என்னது, என் வந்து இன்சைடு. இந்த பாயிண்ட் வச்சா நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? வேற என்ன இருக்கு? எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக? ஓகே, நாட் மோர் தென் 2% சிட்டி பிட்வீன் டி அண்ட் என் when counted anti clockwise direction of the latter one. latter one இது. ஸோ என்னோட ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் பார்க்குறப்போ இதுதானே கிளாக்வைஸ், இது கிளாக்வைஸில் பார்க்குறப்போ 2க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக இல்லை. ஓகே, ஓமாங் த ஃபாலோயிங் பர்சன் செகண்ட் ரைட் ஆஃப் எம். செகண்ட் ரைட் ஆஃப் எம் யார்? பி. ஓகே, த ஒன் சிட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் என் போட்டலாமா? ஓகே, ஹவு மெனி பர்சன் சிட்ஸ் பிட்வீன் எஸ் அண்ட் டி. ஸோ எஸ் அண்ட் டியில் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 பேர் இருக்காங்க. ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், எப்படி பார்த்தாலும் 10 பேர் உட்காந்துருக்காங்கன்னா அதில் 4 பேர் தான் இருப்பாங்க. எந்த சைட் சென்டரை பார்த்தா? ஸோ மோர் தென் 3. ஓகே, pairs are immediate neighbors. So P immediate neighbors are okay. S immediate neighbors are, so P தான் immediate neighbors. N ஓலாம் கிடையாது. பார்த்துட்டு பார்த்தோன்னே போச்சு. Position of N with respect to T. So N with respect to T னா T நோட செகண்ட் டு லெஃப்ட்ல N இருக்கு. ஸோ T நோட செகண்ட் டு லெஃப்ட்ல N இருக்கு. ஸோ ஓகே, ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. V is an immediate neighbor of T. ஸோ தப்பு. Use it fourth right of M. ஓகே, தப்பு. T is exactly opposite to M. ஓகே, எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் சொல்ல முடியாது. S is third right of Q. ஸோ S is third right of Q தப்பு. அப்போ எல்லாமே தப்பா? none of this. ஓகே, ஸோ 14 பேர் வந்து இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மண்டே டு நெக்ஸ்ட்டு சைடே. ஸோ மண்டே, டியூஸ்டே, இது ஃபஸ்ட் வீக்கா? ஓகே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. திரும்ப என்ன ஆகும்? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ 14 பேர் இருக்காங்களா? ஓகேவா? ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு போடுவோம். ஸோ இது வந்து செகண்ட் வீக்கு. ஸோ அது வந்து ஃபஸ்ட் வீக். ஸோ மொத்தமாக 14 பேர் வந்து இதில் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நான் கருப்பு கலர் சூஸ் பண்ணியாச்சு. டியூஸ்டே ஆஃப் த ஃபஸ்ட் வீக் பர்ஃபார்ம் எக்ஸாக்ட்லி 2 days பிஃபோர் பி. ஸோ டியூஸ்டே வந்து 2 days பிஃபோர் பி. புரிஞ்சா? இது ஃபஸ்ட் வீக். ஓகே, போத் டி அண்ட் ஏ நெய்தர் பர்ஃபார்ம்ட் ஆன் மண்டே நார் வீக்கெண்டே, சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ டியும் ஏவும், ஸோ டிஏ இங்கே வராது, அப்புறம் டிஏ இங்கே வராது, ஸோ டிஏ இங்கே வராது, அப்புறம் டிஏ வந்து இங்கே வராது, அப்புறம் டிஏ. ஓகே, அப்போது இந்த 4 எதில் அதெல்லாம் நிறைய பாசிட்டிவ். த பர்சன் வாஸ் இமீடியட்லி ஆஃப்டர் ஏ வாஸ் டி. ஸோ ஏக்கு அப்புறம் இமீடியட்டாக வர்றது வந்து டி. ஓகேவா? ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் ஏ இங்கே வைக்கக்கூடாது, ஏ இங்கே வச்சு டி இங்கே வைக்கலாம். ரைட்டு, ஏ இங்கே வச்சா டி வந்துடும். தப்பு. நல்லா யோசி. ஏ இங்கே வச்சா டி இங்கே வந்துடும். ஸோ இதை யோசிக்கக்கூடாது. ஏ இங்கே வச்சா டி இங்கே வைக்கலாம், ஏ இங்கே வச்சா டி இங்கே வைக்கலாம், ஏ இங்கே வச்சா டி இங்கே வைக்கலாம். இது எல்லா பாசிட்டிவ் போதா? டி டிடன்ட் பர்ஃபார்ம் ஆன் ஃப்ரைடே. அப்போ டி இங்கேயும் ஒரு பாயிண்ட் வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ டி வந்து இங்கே வைக்கக்கூடாது. இப்போ நான் யோசிக்கிறது என்னன்னா, இங்கே வச்சு டி இங்கே வைக்கலாமா? ஒரு பாசிபிலிட்டி. ஆல்ரெடி பி இங்கே இருக்குன்னு தெரியும் எனக்கு. ஓகேவா? ஸோ ஏ டி இங்கே முடிஞ்சா இப்போ வேற எங்கே நான் வைக்கலாம்? மண்டே வைக்கக்கூடாது. ஸோ ஏ டி இது ஒரு பாசிபிலிட்டி. ஏ டி இங்கே ஒரு பாசிபிலிட்டி வந்து வரும். ஓகேவா? ஸோ பி ஏ டி கரெக்டா? ஓகே, டி உடன் ஓகே. த எக்ஸாக்ட்லி 3% பிட்வீன் டி அண்ட் இ. ஸோ 3 பர்சன்ஸ் வந்து டிக்கும் ஈக்கும் நடுவில் இருப்பாங்க. 1 2 3 இ இங்கே வருமா? ஓகே, இங்கே வந்து வைக்க முடியாது. ஸோ 1 2 3 இ இங்கே வைக்கலாம். இன்னொரு பாசிபிலிட்டி இதுக்கு வரும். ஸோ பி ஓகே, மேலே கரெக்டாக கோடு போட்டிருக்கோம், அது மறந்துடக்கூடாது. இங்கே ஒரு லைன் இருக்குது. ஓகே, ஸோ பி ஏ டி. ஸோ டிக்கு 3 விட்டு இ இங்கே வரும். 1 2 3 விட்டு இ இங்கே வரும். ஓகே, இ பர்ஃபார்ம்டு பிஃபோர் ஐ. ஸோ இ வந்து ஐக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இது தப்பு. ஓகே, ஸோ இ வந்து ஐக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இ வாஸ் பிஃபோர் ஐ. ஓகே, சி பர்ஃபார்ம்ட் ஆன் டியூஸ்டே. ஸோ சி பர்ஃபார்ம்ட் ஆன் டியூஸ்டேனா இங்கே சிக்கு இடம் இருக்கா? இங்கே இல்லை. ஸோ இங்கே டியூஸ்டே இடம் இருக்கா? இங்கே தான் வைக்கணும். ஓகே, சி பர்ஃபார்ம்ட் ஆன் டியூஸ்டேனா இங்கே டியூஸ்டே வைக்க முடியாது. ஸோ இங்கே தான் டியூஸ்டே வைக்கணும். ஓகே, இங்கே டியூஸ்டே வைக்கலாம், இங்கே டியூஸ்டே வைக்கலாம்.
பட் நாட் இன் த சேம் வீக் விச் பி பர்ஃபார்ம். ஸோ சி இருக்க சேம் விங்கில் வைக்கக்கூடாது. அப்போ நான் இங்கே வைக்க முடியும். பட் இந்த இடத்துல வைக்க முடியாது. கரெக்டாக? ஓகே, இது வந்து கரெக்டு, பட் இது தப்பு. ஓகேவா? இப்போ இந்த 2 பாசிபிலிட்டி மட்டும் தானே இருக்குது. ஓகே, த ஒன் ஹூ பர்ஃபார்ம்ட் ஆன் ஃப்ரைடே ஆஃப் த ஃபர்ஸ்ட் வீக் வாஸ் எல். ஸோ ஃப்ரைடே ஆஃப் த ஃபர்ஸ்ட் வீக் வாஸ் எல். ஓகே, ஃப்ரைடே ஆஃப் ஃபர்ஸ்ட் வீக் வாஸ் எல். எஃப் அண்ட் எம் பர்ஃபார்ம்ட் ஆன் த சேம் வீக் டேஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் வீக்ஸ். சேம் வீக் டேஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வீக்ஸ். யார் யார்? எஃப் அண்டு எம்மா. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு டைமு. இங்கே மண்டே வச்சா இங்கே மண்டே வைக்கலாம். ஓகே, ஜே பர்ஃபார்ம் 2 days பிஃபோர் ஐ. ஐ இங்கே வச்சு, ஓகே, நான் ஐ இங்கே வச்சா சரி, டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு நிமிஷம், கனெக்ஷன் தான் இருக்கு. எத்தனை வருஷம் போட்டேன்? 31 போட்டிருக்கேன். ஓகே, அந்த வருஷம் போட்டிருக்கலாம். பட் இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு சில கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி ஐ மீன் ஒரு ஏதாவது ஒரு பர்சன் வந்து ட்ராப்பாக இருக்கும். இப்போது இது வந்து பெருசாக இருந்தனால இது ட்ராப்னா சொல்ல முடியாது. பட் இது நிறைய நம்ம லாஜிக்கலாக யோசிச்சு எலிமினேட் பண்ணால் தான் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து வந்து ஆப்டி செக்ஷன் வந்து போடுவோம். ஓகே, இது நான் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த பை சார்ட் யூனிவர்ஸ் பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிரசன்ட் இன் 5 டிஃபரெண்ட் ஈவெண்ட்ஸ். ஓகே, பிரசன்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பை சார்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்டிசிபேட் இன் 5 டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, பிரசன்ட்னா என்னன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, வந்திருப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, பண்ணாத இருப்பாங்க. 2 பை சார்ட் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலையுமே வேரியபிள் இருக்குது. ஓகே, சரி, ஓகே, இது போடுறதுனாலும் போடலாம். சரி, ஓகே, போடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பை சார்ட்னா என்ன இருக்கும்? நம்மளுக்கு 100% இருக்குமா? ஓகே, 2x/3 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 2x/3. அப்போது இது கிராஸ் 2x/3 + x/2 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4x + 3x வந்து 7x, 7x/6. ஓகே, ப்ளஸ் 25 + 3y + 3y இந்த 29 அந்த பக்கம் வச்சுனா என்ன வரும்? 71 வருமா? இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். கரெக்டாக? இல்லைனா என்ன பண்ணிக்கலாம்? 7x + 18y = 426. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, இதை வச்சு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான் 1.5y. இது வந்து ஒரு y, அப்போ 2.5y. ஓகே, x + x. ஓகே, இந்த -4 இதையும் ஆட் பண்ணால் +17, இது +32. அந்த பக்கம் போச்சுன்னா 68 = 68. கரெக்டாக? ஓகே, இது 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது கேன்சல் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ இது 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14, 17 y + 7x 420, 7 8 56. ஸோ 476. அப்போ என்ன வரும்? இதுக்கு மைனஸ் போடுவோமா? இது என்ன தப்பாக வருது? ஓகே, இந்த +8 மறந்துட்டோம். ஸோ +8 வந்து அந்த பக்கம் வச்சுன்னா என்ன வரும்? இது 4, 25, 40. ஸோ 40 அந்த பக்கம் வச்சுன்னா 60 தான் வரும். ஸோ 60னா என்ன வரும்? 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 420 வருமா? ஓகே, 420னா இதுக்கு தான் மைனஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு மைனஸ் போட்டால் என்ன வரும்? 0.5y = 6. therefore y = 12. ஸோ y = 12 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 24, 30. ஸோ x வேல்யூ 30. ஸோ x வேல்யூ 30, y வேல்யூ 12. ஸோ எல்லாத்தையும் அழிச்சிருவோமா? ஓகே, கீழே நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் வந்து படித்து வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து பை சார்ட் வந்து ஃபஸ்ட்டு எழுதிடுவோம், டீகோட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம டேட்டாக்கு போவோம். ஓகே, MNOPQ இது என்னது? டோட்டலாக ப்ரெசென்ட். இதில் பார்ட்டிசிபேட்டிங் இருப்பாங்க, நான் பார்ட்டிசிபேட் இருப்பாங்க. நான் கரெக்டாக பண்ணுறதா? ஓகே, நான் ரெட் கலரில் வந்து பர்சன்டேஜ் எழுதிக்கிறேன். y பர்சன்டேஜ்னா என்ன? 12%. எம் கரெக்டாக தான் எடுக்கிறோம். ஸோ எம். ஓகே, என்ன என்ன வரும்? 20% வருமா? ஓகே, இது வந்து பர்சன்டேஜ். நான் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து 25. x/2னா 15%. 2yனா 24. ஸோ 28. ஓகே, ஸோ 20 இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள், 100% வரும். ஓகே, இப்போ வந்து இதுக்கான பர்சன்டேஜ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஓகே, இது வந்து 100%. அது வந்து பார்ட்டிசிபேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 என்ன வரும்? 18, 21, x - 4னா 26, y + 8னா 20, 15. கரெக்டாக? ஆட் பண்ணி பாருங்கள். 7 ஓகே, கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா the total number of students who not participating in event n is 464. ஸோ event not n வந்து நான் பார்ட்டிசிபேட் வந்து 464. சரி, ரைட்டு. which is 58% of total number of students who are present in the event. இது வந்து இதில் 58% அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக 464ன்றது 58%. உங்களுக்கு 100% வேணும். கரெக்டாக? ஓகே, இது 8 டைம்ஸ் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 800 வரும். ஸோ இப்போ 20 பார்ட் தான் உங்களுக்கு 800. கரெக்டாக? ஓகே, 20% 800னா டோட்டல் எவ்வளோ? 4000. 4000னா என்ன வரும்? 800, 1120. ஓகே, 600, 1000, 480. சரியா? ஓகே, அப்போ இந்த 21 பாட்டுன்னு உங்களுக்கு எவ்வளோ? 336. கரெக்டாக? ஓகே, 18 வருமா? 18 வராதா? 16. ஓகே, 16. இப்போ இது 1600. கரெக்டாக? ஓகே, இது வந்து 2400. கரெக்டாக? ஓகே, இது ஒரு பாட்டு ஒன்றுடைய 16. 16, 18, 288. சரி, ரைட்டு. அப்போ என்ன வரும்? இங்கே இது ஒரு 12,
அது ஒரு 180. ஸோ 192 சரி ஓகே. 26 26 × 10 260. அது ஒரு 120 156. ஸோ 156 ஒரு 156 ஒரு 320. ஸோ 476. ஸோ 524. ஓகே ஓகே. 20% 320. ஸோ 280. 15% 240. ஸோ 120 120 880. ஓகே ஓகே. இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து டேலி ஆகும். இதுக்கப்புறம் டேலி. ஓகே. த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட்டிங் ஈவென்ட்ஸ் M&N பார்ட்டிசிபேட்டிங் M&A. ஓகே. எவ்வளோ 348 கொடுத்துருக்கான். ஸோ 348 என்ன வரும்? இதுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே பட் ஸ்டில் சால்வ் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஸோ 348னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 900 1020. ஸோ ஒரு 24. ஸோ 1044. ஓகே. ஏனோட வேல்யூ என்ன தெரிஞ்சிடும். என்ன கூட்டினா என்ன வரும்? 500 610. ஸோ 624. 610 624. அப்போ 420 தான் வந்து ஏனோட பார்ட்டிசிபேட்டிங். த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் present in event is 40% more than the students who are not participating in the event A. ஓகே. இது வந்து 5x. இது வந்து 7x. அப்போது 2xனோட வேல்யூ தான் 420. ஓகே ஓகே. ஈவெண்ட் M&N. எம்னோட வேல்யூ என்ன? 480. ஓகே. 2 பார்ட்னோட வேல்யூ ஓகே. நம்பர் ஆஃப் students who are present in event A is 40% more than the number of students who are not participating in. ஓகே. 40% 7x. அப்போது இது 2xனோட வேல்யூ அப்படின்னா நமக்கு ஒரு பார்ட்னோட வேல்யூ 210. அப்போது 1470. 1470க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 520 ஒரு 470. ஸோ 990 அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. ஐயோ. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் சம் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who are participating in P and Q together. Participating in P and Q together 560. ஓகே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரெசன்ஸ் சம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who are present in even P and Q. ஸோ P and Qனோட ப்ரெசன்ட் டிஃப்ரென்ஸ் என்ன? 520. ஸோ 48 அடிச்சா 14. 48 அடிச்சா 13. ஸோ 14:13. அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. ஓகே. Out of the number of girls who are present in event 2, 55% are girls. So 550 girls, 450 boys. So right. If 33.33% of boys are participating in event, 33% of okay boys la 33 1/3 na enna 150. So participating வந்து 150. Okay. Number of girls participating in event 2 எவ்வளோ? 326. is what percentage of number of boys who are not participating in event 2? அப்போ 326 divided by not participating எவ்வளோ? 300. கரெக்டாக? அப்போ 108 சம்திங் வருதா? அப்படிதான் ஆப்ஷனே காணுங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் பாய்ஸ் who are not participating in event O? The number of girls participating in event O இது if 1/3% of boys are participating in event O. ஓகே. ஓகே. 300 approximately what percent number of boys were 326. ஓகே. டிவைடட் பை என்ன ஆன்சர் கதை ஆயிடுச்சு? தெரியல. ஓகே. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who are participating in events M and Q. ஸோ பார்ட்டிசிபேட்டிங் M and Qக்கும் அதுக்கப்புறம் நாட் பார்ட்டிசிபேட்டிங் O and P. ஸோ M and Qனோட ஆவரேஜ் என்ன? இது ஒரு 500 610. ஸோ 624. இது ஒரு 240. ஸோ 864 டிவைடட் பை 3னா 3 2 6 26. ஸோ 3 8 24. ஸோ 2 8 288. O and P நாட் பார்ட்டிசிபேட்டிங் எவ்வளோ? 700 804. ஸோ 402. அப்போ என்ன வரும்? 122 ஒரு 2. ஸோ 124. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு கேல்குலேட்டிவாலாம் இருந்துச்சுன்னா கஷ்டம் தான். ஓகே. த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who are not participating in event M to F. நாட் பார்ட்டிசிபேட்டிங் இது வந்து 12 பாட்டு. ஸோ 16. அப்போ 176 வந்து F நாட் பார்ட்டிசிபேட். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who are participating in event F is twice the sum of the value of X and Y. ஓகே. The number of students who are participating who are not participating in event M2. The number of students who are participating in event F is twice of the sum of the value of X and Y. Find the total number of students who are present in event F. X and Y. ஓகே 42 2 பண்ணால் 84. ஸோ 250 260. ஓகே. வாவ். XYலாம் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who are participating and not participating in event N is what percentage of participating and not participating எவ்வளோ? இது ஒரு 64. அது ஒரு 64. ஸோ 128. is what percentage of difference between the number of students who are participating in events P and Q. P and Qனோட participating எவ்வளோ? 80. ஓகே. அப்போ என்ன வரும்? 160%. ஓகே இது முடிஞ்சு. ஸோ இப்போ டிஎல்லாம் விட்டு நம்ம வந்து
ஓகே, டி இதுனா ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்கான்? அவ்வளோதானா? ஓகே, இதில் வந்து ஆஃப் ஆஃப் த கேர்ள்ஸோட வேல்யூ கொடுத்துருக்கான். ஓகே, ஒன்று ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான். ஸோ ஏ பி சி டிஇ அப்படின்னு இருக்குது. இதில் பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்கும் அப்போது. ஓகே ஓகே, ஆஃப் ஆஃப் த கேர்ள்ஸ் ஆஃப் பீனோட வேல்யூ இப்போ இதில் எந்த லைன் 50னே தெரியல எனக்கு. எதிர 50 10 20 எத்தனை லைன் இருக்கும்? 2 3 4 5 எதிரா கோடு. ஓகே, இது கோடு வந்து தெரியறதுக்கு முன்னே நமக்கு வந்து போய் தெரிஞ்சிடும். ஆனால் ஈஸியாக போட்டிருக்கான் அந்த கொஸ்டின். ஓகே, ரமேஷ் பாட்டு பைசைக்கிள் அண்ட் மொபைல் அட் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப். ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ். ஸோ பைசைக்கிள் இருக்குது, அப்புறம் வந்து மொபைல் இருக்குது. கரெக்டாக? ஓகே, இதனோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒய் ப்ளஸ் 840, இதனோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2y ப்ளஸ் 800. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இ சோல்ட் த பைசைக்கிள் அட் லாஸ் அட் 25%. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் வந்து 20% லாஸ். அப்போ 0.8y 20% லாஸா? ஸோ அப்போது 8னா 640, 8னா 32, ஸோ 672, ஸோ 672 தான் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, அண்ட் மொபைல் அட் ப்ராஃபிட் ஆஃப் 25%. அப்போ என்ன வரும்? 2.5y ப்ளஸ் 1000. கரெக்டாக? ஓகே, இதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, அது இ சோல்டு த பைசைக்கிள் அட் ப்ராஃபிட் ஆஃப் 25%. அப்படின்னா வரும் இன்கேஸ் அது ப்ரெஷர் கன்சிஸ்டன் 1.5y ப்ளஸ் இதில் ஒன்று 210. ஓகேவா? இதுனா 25%. 1.25y அப்போது 25%னா 1050. கரெக்டாக? ஓகே, மொபைல் அட் லாஸ் ஆஃப் 20%. மொபைல் அட் லாஸ் ஆஃப் 20%னா 1.6y 8னா 640. இது வந்து செல்லிங் ப்ரைஸாக இருந்திருக்கும். ஓகே, யூடா யூஎன் 2682 லெஸ். அப்போது இங்கே வர ப்ராஃபிட்டை விட இங்கே வர ப்ராஃபிட், இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? இதை விட இது எவ்வளோ அதிகம்? 2682 அதிகம். கரெக்டாக? கரெக்டாக தானே? இப்போது இது மைனஸ் இது பண்ணால் ஒரு வேல்யூ வரும், அது ப்ராஃபிட்டு. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இது மைனஸ் இது பண்ணிட்டு மைனஸ் இது பண்ணால் இது கேன்சல் ஆகிரும். எப்படி சொல்லுதுன்னா, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இந்த காஸ்ட் ப்ரைஸ் கேன்சல் ஆகும். அப்போ இந்த ரெண்டு செல்லிங் ப்ரைஸ்க்கு டிஃப்ரென்ஸ் எத்தனை வேல்யூ வரும்ல? அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 3.3y ப்ளஸ் 1672 மைனஸ் 3.35y மைனஸ் 1690 இஸ் ஈக்குவல் டு, இதுனா கதையாகுது, இதுனா பெருசாக இருக்குது. யூ வுட் ஹவ் ஈவன்ட் மொபைல் அட் லாஸ் ஆஃப் 20%. ஓகே, என்னடா கதையாகுது? 1050. எதையும் கூட்டினேன்? இது ரெண்டுத்தையும் கூட்டினேன். ஓகே, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 3.35 தான் வருது. 3.35y மைனஸ் 1690 26 ஃபஸ்ட்டு கரெக்டாக போட்டேன். 20% லாஸு. ஓகே, மொபைல் அட் ப்ராஃபிட் ஆஃப் 25%. ஓகே, 25%. ஓகே, 2.5y. ஓகே, 25%. ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். y ப்ளஸ் 840, 2y ப்ளஸ் 800. ஓகே, தென் வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஓகே, அப்படி 3 போடு. 3.35y ப்ளஸ் 1690 இதில் போச்சுன்னா என்ன வரும்? ப்ளஸ் 28 இஸ் ஈக்குவல் டு, அப்போ மைனஸ் ஆச்சுன்னா வரும் 0.05 ப்ளஸ் 28 இஸ் ஈக்குவல் டு 2682. இது என்னடா கதையாகுது? At the sold bicycle at a profit on the mobile, okay, you have earned. சத்தியமாக தெரில, ஏதோ மிஸ்டேக் பண்ணுறான். என்ன மிஸ்டேக் பண்ண கண்டுபிடிக்க முடியல. ஓகே, வாட் இஸ் திஸ்? LCM of A and B is 45 and HF of A and B is 3. அப்போது 3A 3B அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட LCM வந்து 45 அப்படின்னா B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் மைனஸ், ஓகே, ரூட் ஆஃப் D மைனஸ் C இஸ் ஈக்குவல் டு ஏவா? வாட் த எல்? அல்ஜிப்ராவே மாஸ் ஆகுது இதெல்லாம். ஓகே, the ratio of age of Sanjana and Aparna after 3 years. ஓகே, சஞ்சனா அபர்ணா அப்போ 4x மைனஸ் 3 5x மைனஸ் 3. ஓகே, இதுதான் பர்சன்டேஜ். விஷால் அண்ட் அப்பர்ணா இஸ் 27.5. ஸோ விஷால் ப்ளஸ் அப்பர்னாவோட ஏஜ் வந்து 55. விஷால் வாஸ் 11 years younger than that of சஞ்சனா. அப்போ சஞ்சனாவோட 11 years கம்மினா விஷாலோட ஏஜ் என்ன? 4x மைனஸ் 14. இப்போ விஷால் ப்ளஸ் சஞ்சனா கொடுத்துருக்காங்களா? அப்போ 9x மைனஸ் 17 இஸ் ஈக்குவல் டு 55. அப்போ இந்த பக்கம் வச்சுனா என்ன வரும்? 72 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 8. ஓகே, எக்ஸோட வேல்யூ 8னா அப்போ என்ன வரும்? 24ல் 3 போச்சுன்னா 25, 4 8 32. ஸோ 32ல் 3 போச்சுன்னா 29, 8 40, ஸோ 37. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 3 டைம்ஸ் ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப். ஓகே,
சஞ்சனா அதுனா 5 டைம்ஸ் ஆஃப் ஆவரேஜ். அப்போ என்ன வரும்? 50, 66. அப்போ 33 × 3 என்ன? 99. 5 டைம்ஸ் ஆஃப் ஏஜ் ஆஃப் விஷால் ஆஃப்டர் ஏ இயர். விஷால் ஆஃப்டர் இயர் என்ன வரும்? 32 14 போச்சுன்னா 18. ஸோ 18ல் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 19. 19 5 95. ஓகே, அப்போ பார்த்தாலும் குவான்டிட்டி 1 தான் பெருசு. குவான்டிட்டி 1 greater than குவான்டிட்டி 2. ஓகே. A train Q can cross train P which is running in the same direction is 12 seconds. In 12 seconds, okay. Running opposite direction works 4 seconds. The speed of train is 25 meters less than that of Q. Okay, speed of, okay, P can cross a pole in 7 seconds. Okay, wait a minute. Q can cross a train P which is running in same direction. So, okay, Q க்கு speed வைப்போம். Okay, the speed of 25 meters less than that of Q. So, x plus 25x இது வந்து speed. So, okay. Okay. Train P can cross a pole in 7 seconds. P நோட length என்ன? 7x. Okay. Okay. இப்போ இதனுடைய லென்த் இருக்கட்டும். நல்லா கவனிங்க. சேம் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன். லென்த் ரெண்டுத்துக்குமே போடுவோம். சேம் டைரக்ஷனா என்ன பண்ணுவோம்? யார் கிராஸ் பண்றது? Q வந்து கிராஸ் பண்ணுது. அப்போ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 25யா? கரெக்ட். ஓகே. ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணா என்ன? 2x + 25. ஓகேவா? இப்போ இது எடுத்துக்கிற டைமிங் வந்து இது ரேஷியோ. பட் ஸ்பீடுக்கு அப்படியே உல்டாவா ரேஷியோ இருக்குமா? அப்போ 4/12. அப்போ இது 3யா? அப்போ 75. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ என்ன? 25. கரெக்டா? கரெக்ட். ஓகே. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 25. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 25னா இங்கே 175 வரும். இங்கே 25. ஓகேவா? ஓகே. இங்கே 15 வரும். இங்கே வந்து ரெண்டும் சேர்ந்து கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து 25. ஸோ 25 × 12 என்ன வரும்? 300 வருமா? ஓகே. அப்போ இதனோட லென்த் 125. ஃபைண்ட் 105% ஆஃப் லென்த் ஆஃப் Q. அப்போ 1.05 × 125. ஓகே. இஃப் ட்ரெயின் Q கேன் கிராஸ் அ பிரிட்ஜ் ஆஃப் x மீட்டர் இன் 4.4 செகண்ட்ஸ். அப்போது 4.4 செகண்ட்ஸ்னா 220. ஸோ 220னா என்ன வரும்? 75, 95. ஸோ 95 × 1.4 என்ன வரும்? 95. இது ஒரு 36, 38. அப்போ 120, 133. ஓகே. 0.5% இதில் 5% எவ்வளோ? 6.25. அப்போ ஆட் பண்ணால் 131 சம்திங் தான் வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் குவான்டிட்டி 2 தான் பெருசு. ஓகே. ஓகே. 729 கியூப் எடுத்தா 9ஆ? ஸோ 9னா 3 3s are. ஓகே. இங்கே வந்து 294. அப்போ 2 × 147. 147னா 7 × 21. ஓகேவா? ஓகே. அப்போது 1421. கரெக்டாக? ஸோ 1421 சார். ஸோ 1421 எதுக்கு ப்ளஸ் வரும்? இதுக்கு ப்ளஸ் வரும், இதுக்கு மைனஸ் வரும். அப்போ இந்த 3 இது நடுவில் வருமா? ஸோ கேனாட் பி டிட்டர்மைன். ஓகே. 6x³ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 3x³ is equal to 81. இது கேன்சல் பண்ணால் 27. எக்ஸ்னோட வேல்யூ 3 + 3 தான் வரும். 9y². அப்போது 5. அப்போது y⁴1/2 வேல்யூ, y-நோட வேல்யூ 25. அப்போ குவான்டிட்டி y greater than குவான்டிட்டி 2. ஓகே. 112. ஸோ 56. ஸோ 7 × 8, 7 × 16 வச்சுக்கலாமா? வராது. ஸோ 8 × 2ன்னு வச்சா 14 8. ஸோ 14 8 சார். ஓகே. 42. ஸோ 6 7 சார். +க்கு 7 -க்கு 6. ஓகேவா? இந்த எப்படி பார்த்தாலும் குவான்டிட்டி எக்ஸ் தான் பெருசு. ஸோ குவான்டிட்டி 1 greater than குவான்டிட்டி 2. ஓகே. பார்ட்னர்ஷிப்பு. ஓகே. Ramesh sold a table at a profit 33% and the chair at a loss of 20%. He earns a total profit of 100 rupees and the ratio of selling price of table and chair is 17:27. ஓகே. நல்லா கவனிக்கணும். இது வந்து 17x, இது வந்து 27x. டேபிள் வந்து இது வந்து சேர், இது வந்து டேபிள். ஓகேவா? டேபிள் எவ்வளோ % ப்ராஃபிட் வைக்கிறாங்க? 33% ப்ராஃபிட் வைக்கிறாங்க. அப்போ இது 4 பார்ட்டு, இது 3 பார்ட்டா? கரெக்டு தானே? இதனுடைய காஸ்ட் பேஸ் கண்டுபிடிக்க சொல்கிறேன் நான். ஓகேவா? ஓகே. அப்போது 27 நான் இது வந்து 4 பார்ட். இது என்னது? ரேஷியோ ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சேர் அண்ட் டேபிள். ஓகே. டேபிள் அட், ஓகே, சேர் அட் 20% லாஸ். ஸோ 20% லாஸ்னா இது 8 பார்ட்டு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 10 பார்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 7 8 56. அப்போது 136. அப்போ 13.6x. ஓகே. 27x × 4/3னா, சாரி, இது 4 பார்ட்டு, இது 3 பார்ட்டு. அப்போ இது கண்டுபிடிச்சா 4 6 24. ஸோ 3 இருக்கும். ஸோ 7π 18. அப்போ 2.25. அப்போது 20.25. கரெக்டாக? ஓகே. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 33.85x. ஓகே. இது ரெண்டுத்தினோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 44x. ஓகே. இது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10.15x. இது நான் கதையாகுது. ஓகே. 44. என்ன இது?
ஷேர் அட் லாஸ் ஆஃப் 20%, டேபிள் அட் ப்ராஃபிட் ஆஃப் 33%. அப்போ 4 பார்ட் இது அப்படின்னா 3 பார்ட் இது கண்டுபிடிச்சா 4 6 ஆர் 24, 3 இருக்கும் 0.75, 18 20.25 ரைட்டு, 13.6 இது 17. இதுனாடா கதியாகுது. ஓகே 17x, இது 8 இது 10. ஸோ 8 பார்ட் இது 10 பார்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 4 5 ஓகே. ஸோ 4 அடிச்சா 4.25, அப்போ 21.25 கரெக்டாக. அப்போ என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 41.5 வருமா? ஓகே, ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 2.5x, அதனோட வேல்யூ தான் 100 கரெக்டாக. இப்போ எக்ஸனோட வேல்யூ 40. கேள்வி என்ன? ஆவரேஜ் காஸ்ட் ப்ரைஸ். ஆவரேஜ் காஸ்ட் ப்ரைஸ் என்ன நமக்கு என்ன தெரியும்? 41.5x தெரியும். ஓகே, ஸோ 41.5 × 40 டிவைடட் பை 2 20, அப்போ 830. ஓகே, ஸோ கேல்குலேட்டிவ், பட் வித்தியாசமாக யோசிக்கணும் போல. ஓகே, அபிஷேக், ஆயுஷ் அண்ட் அபிஷேக். ஓகே, இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறான். இது வந்து ஆயுஷ், இது வந்து அபிஷேக்கு. X% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் per annum if the difference in interest issued and ஓகே 3 years is 288. நல்லா கவனிக்கணும். 3 இயர்ஸில் இந்த அமௌண்ட்டுனால மட்டும்தான் அவனுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும் கரெக்டாக, இந்த 288. ஓகே, ஸோ 800ல் 288 இருந்து எத்தனை பர்சன்டேஜ்? 40. 40னா ஓகே 30னா 240, 36% கரெக்டாக. கரெக்டாக தானே? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் per annum. அப்போ எதனால் டிஃப்ரென்ஸ் வரும்? 12%. கேனட் வைட்டமின்லாம் போட்டால் கிடையாது. ஓகே, இன்னும் வேரியபிளாக குதிச்சுக்கிறாங்க. ஓகே, P and Q together can complete a piece of work in Z minus. ஓகே, PQR together can complete 75% of work in 3 days. அப்போ டோட்டல் ஒர்க் 4 days. P and R together 4, P plus R together 4.8 days. நான் என்ன எல்சிஎம் எடுக்க போகிறேன்னா 48ன்னு வச்சுக்கலாமா? இதுக்கு 12, இதுக்கு 10. அப்போது Qனோட எஃபிஷியன்சி என்ன? 2. சரி, ரைட்டு. The ratio of efficiency of P and R is 2:3. So P and R நோட வேல்யூ 2:3, P நோட எஃபிஷியன்சி என்ன? 4. ஓகே, ஸோ அப்போ R நோட எஃபிஷியன்சி என்ன? 6. அப்போது P and Q together Z minus 3 days. அப்போ Pயும் Rயும் சரி, P நோட Q நோட எஃபிஷியன்சி என்ன? 6. ஓகே, அப்போ 8 நாளில் முடிப்பாங்களா? அப்போ Z நோட வேல்யூ 11. 11 + 12 எவ்வளோ? 23. கேன் பீட் மைண்டா? ஓகே, a 4-digit even number as a last 2 digits okay equal to the twice of the first 2 digits. Okay, twice of the first 2 digits na 1122 2244 3366 4488 முடிஞ்சா. sum of the first 2 digits is half of the sum of the last 2 digits. இது ரெண்டுத்துல half. இது என்னடா கதையா இருக்கு? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாதி தான்டா. இதில் 4ல் பாதி தான் 2, இது ரெண்டு 8ல் பாதி தான் 4. ஓகே, sum of the all 4 digits is 21. ஓகே, 6 ஓகே 6 வராது, 8 ஓகே 16 இரு. The 4-digit even number as last 2 digits equal to twice of the first 2 digits. Okay, and the sum of the all 4 digits is 21. 6 12 18 தான் வருது. 16 20 24. If all digits are distinct, the remainder when divided by 8. All digits are distinct. Even number as last 2 digits equal to twice of the first 2 digits. Oh my goodness. வேற ஏதாவது சொல்கிறான். ஓகே, ராகுல் has a sum of XC invested 46.66% in scheme A. 46.66 fraction பண்ணணும் அப்படின்னா ஸோ 2/5A ப்ளஸ் 6.66 fraction வந்து 2/30. ஓகேவா, அதில் 1/15. அப்போது இது 30 மாற்றினா 6 மட்டும் பண்ணால் 30, இது பண்ணால் 12. ஓகே, அப்போ 14/30, ஸோ 7/15. ஓகே, 7/15. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதை வந்து நான் எக்ஸ்ன்னு விட்டுருவேன். ஸோ எக்ஸை விட்டு நான் 15 ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 15Aல நான் 7Aவை இங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, 15% சிம்பிள் இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ? 8A. ஓகே, 25% காம்பவுண்ட் பண்ணேன். the difference between interest with 3 years. ஓகே, எங்கேயோ போகிறீங்க. 3 years அப்போ 45%. ஓகே, 8Aல நமக்கு வந்து 25% per annum. ஓகே, 8A வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ 4:5 4:5 4:5. ஓகே, 4 நாள் 16 64. ஓகே, இப்போ நான் மாற்றுவோம் பாருங்க, 125Aவா? ஓகே, இப்போ நான் அதை 8ஆல் மட்டும் எப்படின்னா இது 64Aவா? 8ஆல் மட்டும் எப்படின்னா இது 56Aவா? இது 8ஆல் மட்டும் எப்படின்னா 120Aவா? ஸோ இதுதான் ஒரிஜினல் பிரின்சிபல். ரைட், இருக்கட்டும். இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன? 61A. ஓகே, 56Aல 45% எவ்வளோ? ஸோ 56Aல 45%. ஸோ 56Aல 45% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 56ல் 50% 28A. அதில் 5% எடுத்திங்கன்னா 2.8Aவை எடுக்கணும். அப்போது 25.2 கரெக்டாக, 27 28. ஓகே, ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 34.8
35.8. ஸோ 35.8 ஏனோட வேல்யூ தான் 44.75. ஓகேவா? ஓகே. அப்போ 120 ஏனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃப்ரம் போத் த ஸ்கீம் ஆஃப்டர் 3 இயர்ஸ். மாட்டிக்கினாரு ஒருத்தர். ஓகே. ஓகே. 35.8 ஏ 358ன்னு வச்சுப்போமா? இங்கே ஒரு 0 போடு. 358 1 சார் 358. ஓகே. 42 ஒரு 47 89 5 இருக்கா? ஓகே. 2 டைம்ஸ்னா 716. ஓகே. இது 875 தானே? 895ஆ? ஓகே. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 179 இருக்கா? இதில் பாதியா? அப்போ 1.25. அப்போ 125 சார். இன்ட்டு 12 120 போட்டிங்கன்னா இது ஒரு 1200. 1200ஆ? 1.25 சாரி 1.25. அப்போ 125 இன்ட்டு 120ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். பட் 1250 இன்ட்டு 120லாம் கிடையாது. ஓகே, 15,000. நைஸ். வேறு ஏதாவது சிம்பிளான கொஸ்டின்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் கொஸ்டின் வந்து கம்மியாக போட்டுருவோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கொஸ்டின். ஓகே, இதெல்லாம் இன்னும் நடுவில் ஏதோ விட்டு வந்துக்கிறோம். ஸோ இந்த கொஸ்டின் விட்டோம். இந்த கொஸ்டின் கண் தெரில. ஓகே, சரி, ஓகே, இதான் போட்டாகணும். ஓகே. Probability 2 bags A and B contains red and yellow balls. The yellow balls in bag A is 33% more than அப்போ இது வந்து 3x, இது வந்து 4x. The ratio of probability of picking a red ball from bag A to bag B. Red ball from bag A to bag B. Okay. The number of red balls in bag A and bag B are 8/15. இங்க twist என்ன? 8 plus 4x divided by 15 plus 3x. இது எந்த ரேஷியோவில் இருக்கும்? 3/5 ரேஷியோவில் இருக்கும். கரெக்டா? கரெக்ட். அப்போது 40 + 20x = 45 + 9x. 11x = 5 தப்பு. ஓகே. 8 divided by 8 + 4x divided by 15 divided by 15 + 3x = 3/5. இதான் கொடுத்துருக்கான். அப்போ இது மேலே போச்சுன்னா 15 × 8 என்ன வரும்? 120 + 24x = இன்ட்டு 5 இந்த பக்கம் வந்துருமா? ஓகே. 3 × 15 × 8 120. ஸோ 120 + 60x. ஓகே. அப்போது 600 + 120x = 360 + 180x. ஸோ 60x = 240. எக்ஸ்னோட வேல்யூ 4. எக்ஸ்னோட வேல்யூ 4னா இங்கே 16, இங்கே 12. டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இன் பேக் ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ்? ஓகே, இது ஒரு 24, இது ஒரு 30. ஓகேவா? சாரி 27. அப்போது 8 / 9. அப்போது 88.88%. பட் நல்ல கேள்வி. ஓகே. There are 4 friends, different chocolates. Mohit has 12 chocolates. So Mohit Nilesh. So Mohit has 12 less than Nilesh. The ratio of chocolates between Mehak and Nilesh. So Mehak and Nilesh வந்து Nilesh வந்து 18x. ஸோ இங்கே 18x, ஸோ இங்கே 18x. ஸோ Mehak வந்து 13x. Mehak has 9 chocolates more than Rashmi. ஸோ Rashmi வந்து 13x - 8. 9 கரெக்டா? ஓகே. The ratio of number of chocolates between Rashmi and Mohit. ஸோ Rashmi வந்து 13x - 9, Mohit வந்து 18x - 12 is equal to 5/7. கரெக்டா? கால்குலேட் பண்ணால் 91x - 63 is equal to 90x - 60. therefore x = 3. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ். அப்போ x = 3னா 54 12 போச்சுன்னா 42, 54, 39, 39 போச்சுன்னா 30. அப்போ 69, 73, 123, ஒரு 42. ஸோ 165. ஸோ டிவைடட் பை 4ன்னு போட்டிங்கன்னா 41.25 வரும். ஓகே. டைம் இஸ் கெட்டிங் நியர். 20 கேள்வி கூட போடல. ஓகே, பரவாயில்ல. ஓகே. A boat travels d kilometer upstream in 15 hours. Okay, d kilometer upstream. The speed of steam is 11 km/h. The speed of boat is okay. Okay, this is a trap. A set of 5 consecutive numbers. Consecutive numbers. அப்போ average of first and okay x
சாரி எக்ஸ்னு வைக்கக்கூடாது. ஏ ப்ளஸ் 2, ஏ ப்ளஸ் 4, ஏ ப்ளஸ் 6, ஏ ப்ளஸ் 8. இது ரெண்டுத்துக்கு ஆவரேஜ் எடுத்தா என்ன வரும்? ஏ ப்ளஸ் 5ன்னு வருமா? சாரி ஏ ப்ளஸ் 4ன்னு வருமா? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 20. அண்ட் செட் பி கன்சிஸ்ட் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர். ஸ்மாலஸ்ட் செட் நம்பர் ஆஃப் செட் ஏ இஸ் 3 மோர் தென் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் செட் பி. ஓகே, அப்போ 3 மோர் தென்னா அப்போ இங்கே என்ன வரும்? ஏ மைனஸ் 3ன்னு வரும். அப்போ இங்கே ஏ மைனஸ் 5, இங்கே ஏ மைனஸ் 7, இங்கே ஏ மைனஸ் 9, இங்கே ஏ மைனஸ் 10, சாரி 11. கரெக்டா? If x is 10 more than the double the smallest number of set b, x is double more than the largest 10 more than the double the smallest number of set b. அப்போ x equal to 10 plus 2a minus 22. கரெக்டா? ஓகே, அப்போ x equal to நமக்கு என்ன தெரியும்? இங்கே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். a plus 24 is equal to 10 plus 2a minus 22. அப்போ இந்த பக்கம் ஏவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண மைனஸ் 12, அந்த பக்கம் 36. ஏனோட வேல்யூ 36. ஓகே, ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃப்ரம் செட் ஏ அண்ட் பி. அப்போ 36னா 38, 36ல் 9 போச்சுன்னா 27. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 50, 65. ஸோ 65னா 32. அவ்வளோதான் போட முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், வாழ்த்துக்கள். ஓகே, இதுனா டேட்டா சஃபிஷியன்சியா? ஓகே, இன்கம் ஆஃப் மாயா விச் இஸ் 60% மோர் தென் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சுனில். ஓகே, மாயானோட எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 60% மோர் தென்னா சுனிலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரும். இன்கம்மு, எக்ஸ்பெண்டிச்சரு, சேவிங்ஸு. இவனோட இன்கம் வந்து சுனில், இவனோட எக்ஸ்பெண்டிச்சரு 60% மோர் தென் எக்ஸ்பெண்டிச்சர். இதுக்கும் கம்பேரிசன். ஸோ இங்கே வரும். ரெண்டு பேருக்கு சேவிங்ஸ் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஓகே, சாரி எக்ஸ்பெண்டிச்சர்னா இங்கேருந்து டிஃப்ரென்ஸ் வரும். சுனில் ஸ்பென்ஸ் 71%. ஓகே, சும்மா போடுவோம். ஓகே, ஒன்று தப்பு. ஆனால் ரீசனிங் நிறைய போட்டிருக்கேன். பட் ரீசனிங்கில் அவ்வளோ போட முடியுமான்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் நான் அப்ரோச் பண்ணது கரெக்டுன்னு மட்டும் நினைக்கிறேன். ஓகே, ஆப்டில் அக்யூரேசி 100%. இதில் என்ன ரேங்க் வர மாட்டேதோ. ஸோ ஆப்டியில் 18 கேள்வி போட்டிருக்கேன், அதில் ஒன்று தப்பு. அது லாஸ்ட்டாக போட்டதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து பார்ப்போம். பர்சன்டைல் வந்து காட்டல. ஓகே, இதுவே வந்து இன்னும் நல்லா போட்டிருக்கான். ஸோ 662 ரேங்க் வந்து வாங்கியிருக்கலாம். இதில் வந்து 680 ரேங்க் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் வந்து ஆன்சர்.